C ப்ரோக்ராமிங்ல கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ்க்கு வாட்டர்ஃபால்ஸ், voting, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இந்த 3 ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸையும் வச்சு நான் உங்களுக்கு ப்ரோக்ராம் சொல்லி தர போறேன். ஃபுல்லா பாருங்க, அப்பதான் கிளியரா புரியும். ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷன் வந்து பாஸ் ஆயிடுச்சு, சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன வேல்யூ கொடுக்கலாம். சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா காலனுக்கு அடுத்து நம்ம என்ன நடக்கணும் அப்படின்னு கொடுப்போம். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு கொஸ்டின் மார்க் செக் பண்ணுறோம் ப்ரோக்ராமில். சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன நடக்கணும்னு சொல்கிறோம். காலனுக்கு அடுத்து சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் சி ப்ரோக்ராமிங்கில் கண்டிஷனல் ஆப்ரேட்டரோட சின்டாக்ஸ். கண்டிஷனல் ஆப்ரேட்டருக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது என்ன அப்படின்னா டெர்னரி ஆப்ரேட்டர். TERNARY டெர்னரி ஆப்ரேட்டர். டெர்னரி ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்னா, ஜென்ரலாக டெர்னரினா 3ன்னு அர்த்தம். இப்போ இந்த ஆப்ரேட்டரில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கண்டிஷன் ஒரு ஆப்பரண்ட் இருக்கும், ட்ரூ வேல்யூன்னு ஒரு ஆப்பரண்ட் இருக்கும், ஃபால்ஸ் வேல்யூன்னு ஒரு ஆப்பரண்ட் இருக்கும். இந்த மாதிரி 3 வேல்யூ 3 ஆப்பரண்டை வச்சு ஆப்ரேட் ஆகிற ஆப்ரேட்டர். அதனால இதுக்கு பேர் டெர்னரி ஆப்ரேட்டர். ஃபர்ஸ்ட் பேசிக்காக சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அதுக்கப்புறம் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ நான் சி ப்ரோக்ராமிங் என்னோட சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணலை, இல்லை என்னோட மொபைல் தான் இருக்கு, மொபைல்லையும் நான் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா சி ஆன்லைன் கம்பைலர் அப்படின்னு சொல்லி நீங்கள் நெட்டில் கொடுத்தீங்கனாலே நிறைய கம்பைலர்ஸ் வரும். ஆன்லைன்லேயே நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாமையே யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஆன்லைன் கம்பைலர் தான் நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டெமோ கொடுக்கறதுக்காக. இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் ஹெட்டர் டிக்ளேர் பண்ணிக்கிறேன், மெயின் மெத்தட் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். டிக்ளேர் பண்ணிவிட்டு உள்ள நான் எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுக்கு 1ங்கிற வேல்யூ கொடுத்துட்றேன். y வந்து இன்டீஜர் டேட்டா டைப்பில் டிக்ளேர் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த லைனில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, y ஈக்குவல் டு yக்கு நான் வேல்யூ அசைன் பண்ணுறேன். என்ன வேல்யூ அசைன் பண்ணுறேன் அப்படின்னா, கண்டிஷனல் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி கண்டிஷன் செக் பண்ணி அந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டரில் என்ன ரிசல்ட் வருதோ அந்த ரிசல்ட் வேல்யூவை வந்து நான் yக்கு அசைன் பண்ணுறேன். இப்போ x ஈக்குவல் டு 1 செக் பண்ணுறேன். செக் பண்ணிவிட்டு 1 இருந்துச்சு அப்படின்னா 2ங்கிற வேல்யூ வந்து yக்கு அசைன் ஆகும். எக்ஸ் வந்து 1 இல்லை அப்படின்னா 0ங்கிற வேல்யூ வந்து yக்கு அசைன் ஆகும். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ட்ரூ வேல்யூ 2 அசைன் ஆகும். அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் வேல்யூ 0 வந்து yக்கு அசைன் ஆகும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஆமாம். அப்போ என்ன ஆகும், yக்கு வந்து 2ங்கிற வேல்யூ அசைன் ஆயிருக்கும். பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு எக்ஸ் வேல்யூ இஸ், அப்போ என்ன ஆகும், எக்ஸுக்கு 1னும் yக்கு 2னும் வேல்யூ அசைன் ஆயிருக்கும். பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு எக்ஸ் வேல்யூ y வேல்யூ ரெண்டும் பிரிண்ட் ஆயிருக்கா. இதுதான் கண்டிஷனல் ஆப்ரேட்டர். இப்போ இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டருக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் போகலாம். ஓட்டிங் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஓட்டிங்க்கு என்ன கண்டிஷன், ஜென்ரலா 18 வயசுக்கு மேலே இருந்தால் ஓட்டு போடலாம், அப்படி இல்லைன்னா ஓட்டு போட முடியாது. இப்போ அந்த கண்டிஷன் நம்ம எடுத்துட்டு கோடிங் போடலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்க, நான் ஹெட்டர் டிக்ளேர் பண்ணிக்கிறேன், மெயின் மெத்தட் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். உள்ளுக்குள்ள வந்து ஏஜ்னு ஒரு வேரியபிள் வந்து நான் டிக்ளேர் பண்ணுறேன். பிரிண்ட்எஃப்ல நான் ஏஜ் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸ்கேன்எஃப்ல நான் யூசர் கிட்ட இருந்து வேல்யூவை ஸ்கேன் பண்ணி வாங்குறேன். %d அதாவது டெசிமல் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரை நான் கொடுத்துருக்கேன். %age நீங்கள் இன்புட் கொடுக்குற ஏஜுங்கிற வேரியபிளுக்கு நான் வேல்யூவை வாங்குறேன் ஆம்பர்சன்ட் யூஸ் பண்ணி. வேல்யூ வாங்கிட்டு அடுத்த லைனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கண்டிஷனல் ஆப்ரேட்டர் வச்சு நான் செக் பண்ணுறேன். உள்ளுக்குள்ளே நான் கண்டிஷன் கொடுக்குறேன், ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 அப்படின்னு செக் பண்ணுறேன். கொஸ்டின் மார்க் செக் பண்ணுறேன். செக் பண்ணிவிட்டு கிரேட்டர் தென் 18 இருந்துச்சுன்னா ட்ரூ வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா, எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்னு அசைன் ஆகும். அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் வேல்யூ நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்னு அசைன் ஆகும். இப்போ நம்ம போட்ட ஓட்டிங் எக்ஸாம்பிளுக்கு அவுட்புட் வந்து சென்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எக்ஸாம்பிளும் வாட்டர்ஃபால்ஸ் எக்ஸாம்பிளும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களால் வாட்டர்ஃபால்ஸ்க்கும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கும் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் வச்சு எக்ஸாம்பிள் கொண்டு வர முடியுதான்னு ட்ரை பண்ணுங்கள். See you in next class.